இந்த எமோஷன்ஸை புரிய வைக்கிறதே இங்கே சந்திரன் தான். இவங்களுக்கு பிரச்சனைன்னு ஒன்று வருதுனாலே லைஃப் பார்ட்னர் இதுதான் பிரச்சனையாகவே வரும். லைஃப் பார்ட்னர் என்ன சொல்கிறாங்கன்னு இந்த கண்ணியில் இருக்க புதனுக்கு முதல் புரியவே புரியாது. கடமைகள்லாம் கரெக்டாக இருப்பாங்க. டாப் டில் பாட்டம் எல்லாமே கிடச்சிரும் அவங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு. ஆனால் அந்த லைஃப் பார்ட்னர்கிட்ட போய் நிம்மதியாக இருக்கீங்களா, எமோஷனலாக கனெக்டடாக இருக்கீங்களா, ஆனால் எங்கேங்க அதைத்தாங்க பண்ண முயற்சி பண்ணுறேன், ஏங்க அவங்களுக்கு அது புரியலை அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். இப்போ அந்த கண்ணியில் இருக்க புதன் கிட்ட போய் நம்ம போய் இல்லைங்க உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் இப்படி இப்படி இருங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன், நீங்கள் வந்து கைப்பிடிச்சு உட்கார சொன்னீங்க, நான் கைப்பிடிச்சு உட்காந்துட்டேன், நெக்ஸ்ட் என்னங்க அப்படிம்பாங்க. இது எமோஷனல் சென்ஸ் இல்லாம நான் சொன்னது மட்டுமே நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது. ஆனா இதுதான் கணவன் மனைவிக்குள்ள உங்களுக்கு பிரச்சனையே வரும். மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா, அடிக்க மாட்டாரு, திட்ட மாட்டாரு, ஹார்ஷா எதுவும் வார்த்தைகள் வராது, தன்மையா தான் பேசுவாரு, ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா பெர்ஃபெக்ஷனிசம் எதிர்பார்க்க வச்சுக்கிட்டே இருக்கும். குறைகள்ல இருந்து தான் வார்த்தைகளையே பேச வைக்கும். எடுத்தவன குறைதான் தெரியும் அவங்களுக்கு. இவங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்னா நல்லதுதான் சொல்றேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா வார்த்தைகள் பிதற்றி விட்டுரும். பிடிக்காத ஒரு விஷயம் அங்கே ஒன்று இருக்குது, அதை மட்டுமே குத்தி காட்டி சொல்ல தெரியும். இல்லை ஏதோ ஒரு விஷயம் அங்கே இல்லை, இத்தனை செஞ்ச ஏன் வராது.